தமிழ்நாடு எப்போதுமே வந்து டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் திரு சிஎம் சொல்லியிருக்காங்க, திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? 2024 எத்தனை படைபலத்தோடு வந்தாலும் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம், எந்த வந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஃபார்மாக ஈடுபடாது அப்படின்ட்டுருக்காங்க. பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் இங்கே ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெறுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அரசியலை அல்லது சமூக நீதி அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒன்றை பலவீனப்படுத்தி அவர்கள் இங்கே காலூன்றி நிற்க வேண்டும், பின்னர் அடுத்த திராவிட கட்சியையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. திமுக அதிமுக என்கிற இரண்டு அரசியல் கட்சிகளை வலுவிழக்கச் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இங்கு நிலை கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியலை வலுவிழக்கச் செய்ய வேண்டும். அதுதான் பாஜகவின் உண்மையான நோக்கம், உள்நோக்கம். ஆனால் இவற்றையெல்லாம் அறிந்தும் கூட அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது. அதிமுக மீண்டும் சிந்திக்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழர் நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி, சமூக நீதி அரசியலை பாதுகாப்பு கருதி அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. முதல்வரின் கருத்தை முழுமையாக நாங்கள் வரவேற்று ஆதரிக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்த இந்திய குடியரசு துணைத் தலைவரை தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி வந்து இன்றைக்கி சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுது அப்படின்னு விமர்சனம் பண்ணது சர்ச்சையாச்சு. அவர் வந்து தமிழக ஆளுநர் இன்றைக்கி வந்து சந்தித்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க?